வணக்கம். உங்கள் அம்மு ரஜினி. வாழ்க வளமுடன். இன்று போல் என்று வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க. எனக்கு ஒரு சின்ன ஆசை சும்மா சொல்லக்கூட பெரிய ஆசை. சினிமாவில் எதனாச்சும் கெஸ்ட் ரோல் பண்ணணும், நடிக்கணும், நிறைய சீரியல் நடிக்கணும், நிறைய சம்பாரித்து நிறைய ஏழை மக்கள் செய்யணும் ஆசை. பெரிய ஆசை, ரொம்ப ரொம்ப பெரிய ஆசை. நல்ல கேரக்டர், எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ண தைரியம் இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப நாளாக வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்ஸ்டாகிராமு, யூடியூப், டிக்டாக்லேருந்து பண்ணிகிட்ருக்கேன். யாருக்கோ வாய்ப்பு தரீங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு தர மாட்டேறீங்க. வாய்ப்பு தந்தால் நிறைய ஏழை செய்யணும் ஆசை. அதுதான் உண்மை, சத்தியம். நான் சம்பாதிக்கிட்டோம், நான் டிரைவர் தான். மாதம் 20,000 சம்பாதிக்கிறேன். தண்ணி, பீடி, சிகரெட் எந்த பழக்கம் இல்லை எனக்கு. வீட்டுக்கு அம்மா மேலே போயிட்டாங்க, அப்பா அம்மா மேலே போயிட்டாங்க, இறந்துட்டாங்க. 2 பொண்ணு கட்டி கொடுத்து நல்லபடியாக கட்டி கொடுத்துட்டேன். நல்லபடியாக இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட நல்லபடியாக இருக்காங்க. குழந்தை இல்லாமல் ஒரு குறை வேறு ஒன்றும் கிடையாது. அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. அப்படின்ட்டு என்னை போல் அப்பனுக்கு என்ன வேணுங்க, வேறு என்ன வேணும்? என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவ்வளோதான். வேறு என்ன? அவங்க குழந்தை விட்டு போய்ட்டு இன்னும் சந்தோஷமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். 1 ரூபா காசு லட்சம் சம்பாதிச்சு, 1 ரூபா காசு சம்பாதி என் பொம்பளை பிள்ளைக்கு தான் அந்த காசுலாம். ஓகே, அதான் அந்த மனசோடு தான் ஓடிக்கிட்டு. எனக்கு நல்ல மனசுங்க. ஒரே ஒரு கேள்வி தான் வைப்பேன், ஆண்டவன் என்ன தெரியுமா வைப்பேன், எனக்கு எதுனா ஒரு அதிர்ஷ்டம் கொடு. அப்படி தான் வேண்டிக்கிட்டேன், கிடைக்கலையே. அதே மாதிரி என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பிள்ளை இருக்க சொந்தங்களும் நல்லா இருக்கணும், இதான் நினைப்பேன். அது மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு நாடகத்தில் கூட நடித்து வந்தேன்னா, அந்த சம்பாதிக்கிற பணம் தமிழ்நாட்டு ஏழை மக்கள் ஜனங்கள் இருக்காங்களே, எங்கெங்கே இருக்காங்க, யாருக்கு என்ன கஷ்டம், பண உதவி கண்டிப்பாக செய்யணும். ஆசை நிறையா இருக்குங்க. சின்ன ஆசை, நிறையா ஆசை இருக்குது. அது எம்பெருமான் முருகன் தான் கண் திறந்து பார்க்கணும். யாருனாச்சும் டைரக்டரு, ப்ரொடியூசர் பார்த்து என்னை கூப்பிட்டாங்கன்னா நடிப்பேன், நடித்து கொடுப்பேன், சின்சியராக உழைப்பேன். அதில் டெஃபினெட்லி நம்ம ரஜினி சார் சொன்ன மாதிரி அவர் உழைப்பாளர் முன்னேறின, அது மாதிரி நானும் உழைப்பாளர் முன்னேன்னு ஆசைப்பட்றேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க தயவுசெய்து. உங்கள் பணி பாதங்களை தொட்டு கேட்குறேன். அம்மு ரஜினி காரைக்குடி. வாழ்க வளமுடன். இன்று போல் என்று வாழ்க பல ஆண்டு காலம். விடிய போது பொழுது இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது, கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. விடிஞ்சுன்னா தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டர் யாருன்னு எம்பெருமான் முருகன் அவர்களால் நல்ல முதலமைச்சர் வரணும். தமிழ்நாட்டு முதலமைச்சர் நல்ல அமைச்சர் வரணும். தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் செழிப்பாக வச்சுக்கணும், குறையெல்லாம் வச்சுக்கணும். இந்த நான் சொன்ன மாதிரி வீடியோவில் சொன்ன மாதிரி கஞ்சா இருக்கக்கூடாது, பாலியல் கொடுமை இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஓச்சிட்டு தமிழ்நாடு அமைதி பூங்காங்க நல்லா இருக்கணும். இந்த தண்ணியை போட சலம்பலம் பண்ணுறோம்லாம் உள்ளே தள்ளிடணும். நான் சொல்லேன், ஏன் தண்ணி போடுறீங்க? தண்ணி போட்டு என்னங்க சாதிக்க போகிறீங்க? ஒன்றும் சாதிக்க போகிறேன். உங்கள் புள்ள குட்டியை பாருங்கள், உங்கள் பொண்டாட்டியை பாருங்கள், அவங்க சம்பாதிச்சுப்போங்க. பொண்டாட்டியை நல்லா வச்சுங்க, பிள்ளைய நல்லா வச்சுங்க, போதும். அது உங்கள் குடும்பத்தை சுற்றி நீங்கள் நல்லா வச்சுட்டாலே நீங்கள் பெரிய ஒரு மாமனிதர். அதுதான் உண்மை, சத்தியம். நீங்கள் ரொம்ப பெருசாக ஒன்று செய்ய வேண்டாங்க. நல்லா சம்பாதிங்க, நல்லா பொண்டாட்டி பிள்ளை செலவு பண்ணுங்கள், வாழ்க்கையை நல்லா பார்த்துங்க, உங்களை நல்லா பார்த்துங்க, நோய் நொடி இல்லாமல் இருங்க. தண்ணி அடிக்காதீங்க. தண்ணி அடிச்சுன்னு சாதிப்பேன். தண்ணி அடித்து நோயை தான் விலைக்கு வாங்குறது. தண்ணி தம்மில் நோயை தான் விளைக்குவாங்க. உடம்பு போயிடும், இருக்கிறது அழகு போயிடும், உடம்பு போயிடும், எல்லாம் போயிடும். தயவுசெய்து தமிழ்நாட்டு மக்கள் உங்கள் பனிப்பாதங்களை தொட்டு கெடுங்க. தண்ணியை விட்டுருங்க, தம்மை விட்டுருங்க, கஞ்சாவை விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு உழைச்சி உங்கள் பொட்டாட்டி பிள்ளையை பாருங்கள், நல்லபடியாக சம்பாதிங்க. முடிஞ்சால் உங்களால் 10 காசு உதவி பண்ண நல்லா ஏழை மக்களுக்கு கையாளுக்கும் போடாதீங்க. கையாள் இல்லாதவங்களுக்கு ஏழை மக்கள் அன்னதானம் பண்ணுங்கள். அந்த ஆசைலாம் எனக்கு இருக்குது. நான் என்ன சொல்கிறது, தப்பாக நீங்கள் சொல்கிறது, லாட்ரி டிக்கெட்டும் ஏம் பண்ணிகிட்ருக்கேன். எதுனா விழுந்துச்சுன்னா ஒரு பெரிய கட்டடம் கட்டணும், அதில் இந்த ஏழைகளாக கொண்டு வச்சுட்டு 3 நேரம் சாப்பாடு போடணும் ஆசை இருக்குது எனக்கு. நான் 20,000 சம்பாதிச்சு என்றைக்கு நான் அந்த மாதிரி கட்டுறது முடியாது, சான்ஸே இல்லை. அதான் சீரியலில் வரலான்னு பார்க்க, அதுக்கு யாரும் வாய்ப்பு தர மாட்டாங்க. வந்தால் கூட ஜெயிச்சா கண்டிப்பாக நிறைய ஏழை மக்களுக்கு செய்யணும். நல்ல கேரக்டரு, குணச்சித்திர கேரக்டர் நிறையா பண்ண ஆசை. அழுக முடியும், எல்லாமே பண்ண முடியும். என்னால் எனக்கு வாய்ப்பு கொடுத்தா, யாராவது ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றியாக இருக்கும். உங்களை மறக்க மாட்டேன் சாகர வரைக்கும். இதுதான் உண்மை. வாழ்க வளமுடன். உங்கள் அம்மு ரஜினி காரைக்குடி.